நண்பர்களே, இந்த அதிகாலை பொழுதில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் மன அமைதியோடும் உழைக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பினால்தான் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் வாழ முடியும். அதற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பிராக்டிக்கல் பயாலஜிக்கல் ஜேர்னியில் நடைமுறை வாழ்வியல் பயணத்தின் தொடர்கிறது. இந்த தொடரானது நமது எண்ணங்களை அழகுபடுத்துவோம் என்ற நோக்கத்திற்காக அறிவியல் முறைப்படி விளக்கப்படுகிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது தானியங்கி எண்ணங்கள், அதாவது ஆட்டோமேட்டிக் தாட்ஸ். இந்த எண்ணங்கள் பற்றி நாம் சற்று சுருக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இந்த தானியங்கி எண்ணங்கள் என்பது திடீரென்று வருவது. இது திட்டமிட்டு வரக்கூடிய எண்ணங்கள் அல்ல. நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த போல் இது திடீரென தோன்றுவது. இது திடீரென்று எளிதில் வந்து போகும். இது நம்முடைய உணர்வுகளையும் செயல்களையும் விரைவாகவும் மற்றும் தன்னிச்சையாகவும் சூழலுக்கேற்ற உருவத்தை ஏற்படுத்தும். இது பெரும்பாலும் நம்மை சூழும் எதிர்வினைகளுக்கு ஏற்ப இது உடனடியான ஒரு எண்ணங்களை ஏற்படுத்தும். இந்த எண்ணங்கள் பெரும்பாலும் நடுநிலையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்மறையாகவும் இருக்கும். ஏன்னா நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு தீங்கு விளைவிக்கிறதாக நம்ம நினச்சோம்னா அதற்கு தகுந்தாற் போல் நம்ம எண்ணங்கள் எதிர்மறையாகவே இருக்கும். இந்த தானியங்கி எண்ணங்கள் நம்முடைய இயல்பான நடத்தையையும் மனநிலையையும் நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். சில சமயங்களில் இந்த தானியங்கி எண்ணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம முயற்சி செய்யாமலே வரும். இது பொதுவாக நம்பிக்கைகள், மனப்பான்மைகள், கடந்த கால அனுபவங்கள் இவற்றின் பொறுத்தே இந்த எண்ணங்கள் வரும். நம்முடைய எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்களை உருவாக்குகிறது. இதற்கு மரபணு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு அறிவியல் சொல்லப்படுது. இது சமூக அழுத்தம், திடீரென தோன்றும் அதிர்ச்சிகள், இந்த மாதிரி காரணங்களும் இந்த எண்ணத்தை உருவாக்கும். பொதுவாக தானியங்கி எண்ணங்கள் பெரும்பாலும் சூழ்நிலைகளுக்கு உடனடியான ஒரு எதிர்வினையை கொடுக்கும். இந்த எண்ணங்களை அடையாளப்படுத்தி சரி செய்வது மன ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. இப்படி தானியங்கியாக வரக்கூடிய எண்ணங்களை அடையாளப்படுத்தி நம்ம அதை சரி பண்ணணும். இவைகள் சரியாக கையாளாவிட்டால், அதாவது இது ஹேண்டில் பண்ணாமல் விட்டோம்னா உணர்ச்சி பூர்வமான துன்பங்களை நமக்குள்ளே ஏற்படுத்திடும். பொதுவாக தானியங்கி எண்ணங்கள் நம்ம அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரித்தா தான் அவற்றை நம்ம நிர்வாகம் செய்ய முடியும், அதை ஹேண்டில் பண்ண முடியும். இதை தியானம் மற்றும் சில மன அமைதி தரும் பயிற்சிகள் மூலம் உடனடியாக எதிர்வினை இல்லாமல் கவனிக்கவும் சுயமாக புரிந்து கொள்ளவும் ஏற்படுத்தும். இப்போ தானியங்கி எண்ணங்கள் என்பது நம் மனதில் தானாகவே எழும் எண்ணங்கள். நமக்கு இந்த எண்ணங்கள் இருப்பது கூட சில நேரங்களில் தெரியாமல் இருக்கும். இந்த எண்ணங்கள் மூலம் நம்ம மனநிலை, நடத்தைகள்
போன்றவற்றை சிறப்பாக கையாள முடியும். எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், இது மோசமாக இருக்கும், எதிலும் எனக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு, எல்லாம் என்னுடைய கவனக்குறைவு தான், இன்னும் நான் நன்னா வேலை செஞ்சுருக்கணும், இம்மாதிரி ஒரு உணர்ச்சி எழும்போது தான் மனதில் இந்த எண்ணம் வருகிறது. தானியங்கி எண்ணங்களை அடையாளம் காண்பதற்கான வழிமுறை இதுதான். இந்த மாதிரியான எண்ணங்கள் மூலம் நாம் தானியங்கி எண்ணங்களை அடையாளப்படுத்த முடியும். இது பெரும்பாலும் உணர்ச்சிகளுக்கு ஏற்ப எழக்கூடிய எண்ணங்கள். எனவே தானியங்கி எண்ணங்கள் என்பது திட்டமிட்டு வரக்கூடியவை அல்ல. நம்முடைய சூழலுக்கு தகுந்தாற்போல் அவை வெளிப்படும். இந்த எண்ணம் வந்தால் நாம் மிகவும் அதை கவனமாக கையாள வேண்டும். காரணம், இது சில நேரங்களில் எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடும். நம்மை தக்க வைத்து கொள்ள பிறருக்கு நாம் எதிராக செயல்பட வேண்டிய நிலையும் வரும். எனவே நீங்கள் இந்த தானியங்கி எண்ணங்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வரும். நீங்கள் அதை கவனத்தோடு கையாண்டு நமக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாதவாறு அதை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, உங்களுக்கு எண்ணம் சார்ந்த விஷயங்கள், மனநோய்கள், உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணானது 7448477744. மீண்டும் ஒரு நாளை ஒரு தொடரில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.